السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. تقبل الله منا ومنكم من أعمال الصالحة في الدنيا والآخرة. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கொடை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய கல்வியின் மகத்துவமாய் இன்றும் என்றும் எப்பொழுதும் ஒளித்திருக்கும் நம் ஆசிரிய பெருமக்கள், குறிப்பாக கஸாவில் அமைதி காத்து தொடர்ந்து பயத்திலும் சிந்தையிலும் இந்த ரமலானிலே தங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை துளைத்து வாழ்வாதாரத்தின் இடங்களை தேடிக்கொண்டிருக்கும் அந்த நன்மக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நம் யாவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைவருக்கும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய இந்த நன்னாளை முஸ்லிம் சமுதாயத்திற்கு அருள்கொடையாக, அழகிய மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ர், ஈத் அன்று விழாக்கோலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை பறைசாற்றக்கூடிய, மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கி இருக்கிற அற்புதமான நன்னாள் இந்த ஈதுல் ஃபித்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டில் 2 சிறிய இளைஞிகள், யுவதிகள் வந்து நின்று அழகான தஃப்களை எடுத்து சங்கிலிகளால், சலங்கைகளால், சிறு சிறு ஓசைகளோடு தங்கள் தஃப்புகளை வீட்டிலே அடித்து நின்று கொண்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இப்படி ஒன்று நடக்கிறது என்று சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிள்ளைகளை தடுக்க வந்தார்கள். அதுவும் அதே ஈத் பெருநாள் அன்று நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர் தஅஹுமா, அபூபக்கரே 2 பேரையும் விடுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? லிதஅலமல் யஹூத் இன்ன ஃபீ தீனினா, யூதர்களுக்கு தெரியட்டும் நம் மார்க்கத்திலும் லஃப்ரஹா, மகிழ்ச்சி இருக்கிறது என்று தெரியட்டும், நம் மார்க்கத்திலும் சந்தோஷம் இருக்கட்டும் என்று தெரியட்டும், நம்முடைய மார்க்கத்திலும் கொண்டாட்டம் உண்டு என்பதை யூதர்கள் அறியட்டும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? யூதர்களுடைய நினைப்பு என்ன, யூதர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? முஸ்லிம்களின் மகிழ்ச்சியை அபகரிப்பது, முஸ்லிம்களினுடைய மகிழ்ச்சியை எடுத்து சூறையாடுவது. யூதர்களினுடைய எண்ணங்கள் கடைசி காலம் வரைக்கும் ஒரு கல்லாக இருந்தாலும் அந்த யூதனின் எண்ணத்திற்கு எதிர்த்து போராடு என்று ஒரு கல், யூதன் என் பின்னால் ஒளிந்திருக்கிறான், வந்து அவனை ஒழித்து போ என்று ஒரு கல் கூட கூறும் என்றால், இன்றும் நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதீத துன்பங்களை வழங்கக்கூடிய அந்த யூதர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? அவர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக, நம்முடைய மார்க்கத்தின் வளர்ச்சியையும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய நன்னாள் இந்த ஈதுல் ஃபித்ர். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஆக்கி அருள் புரிவானாக. பெருமக்களே, எந்த இடத்திலும் இந்த மார்க்கத்தில் ஒரு ஓய்வு என்பது இல்லை. முஸ்லிம்களுக்கு ஓய்வு என்பது இல்லை. முஸ்லிம்களுக்கு களைப்பாற்றும் ஒரு நன்னாள் ஒன்று வரும்.
அந்த நன்னாளுக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். என்றைக்கும் அந்த நாள் நமக்காக எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களின் காதுகள் ஐவேளை பாங்குக்காக எப்பொழுதும் துடித்துக் கொண்டே இருக்கும். முஸ்லிம்களினுடைய நாவுகள் எப்பொழுதும் துடித்துக் கொண்டே இருக்கும். முஸ்லிம்களுடைய கால்கள் பள்ளிகளுக்கு எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். அது மழைக்காலமாக இருந்தாலும் சரி, கிரகணங்கள் பிடித்து இருந்தாலும் சரி, மனிதனின் கவலைக்குரிய நாட்களாக ஜனாசாவாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அவன் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் தொழக வேண்டிய ஐவேளை தொழுகைகளாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள், இயங்கிக் கொண்டே இருப்பார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். ரமலானுக்கு ரமலானாக, உம்ராவிற்கு உம்ராவாக, ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜாக, இபாதத்தில் இருந்து ஒரு இபாதத்தாக முஸ்லிம்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது நமக்கு ஓய்வு, எப்பொழுது நமக்கு நிம்மதி, எப்பொழுது இந்த துன்யாவில் நமக்கு இப்படி ஒரு சிறப்பில் இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு ஓய்வை தருகிறான் தெரியுமா? என்றைக்கு சொர்க்கத்தில் நம்மளுடைய பாதங்களில் முதல் பாதம் படுகிறதோ அன்று நாம் பெற்ற இத்தனை களைப்புகளுக்கும் ஓய்வு கிடைக்கும். பெருமக்களே, அல்லாஹ் உங்கள் அனைவரையும், என்னையும், நம்ம அனைவரையும் சொர்க்கத்தின் பூஞ்சோலையில் ஒரு பூஞ்சோலையாக, சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மையும் நம் பெற்றோர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த நாள் வரும். அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? எனவே நமக்கு ஓய்வு வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இந்த ரமலானிலே ஓடோடி சென்றோம், நேரங்கள் இல்லாமல் விழித்திருந்தோம், இடைபெறாமல் விழித்திருந்தோம், இடைபெறாமல் தொழுது கொண்டிருந்தோம். எதற்காகவும் அஞ்சாமல், நம்மளுடைய செல்வத்தின் குறைந்து விடுமோ என்று கூட பயப்படாமல் நம்மளுடைய பாக்கெட்டில் இருந்து பணங்களை எடுத்து வாரி வாரி கொடுத்து கொண்டு வந்தோம். எந்த நேரத்தில் நம்மளுடைய வயிறுக்கு ஒத்து வருமா வராதா என்று சொன்னாலும் அந்த நேரத்தில் எழுந்து நின்று தொழுக ஆரம்பித்தோம், சஹர் உண்டோம், எல்லாம் செய்தோம். சுபுஹ் தொழுகைக்கு வந்து நின்றோம், தஹஜ்ஜத் தொழுகை தொழுதோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரசூலினுடைய செல்ல பிள்ளை, ரசூலினுடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், என்னில் சிறப்பு இருப்பது உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள், என்னில் இருக்கும் கஷ்டங்களையும் என்னில் இருக்கும் குறைகளையும் நீங்கள் நன்கு தெரிவீர்கள். ஏதாவது ஒரு குறை இருந்தால் நான் என் அமலில் எவ்வளவு பூரணமாக இருக்க முடியுமோ இருந்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய தந்தை உமர், நான் உமரின் வளர்ப்பில் வளர்ந்தவன், உமருக்கு பிறந்தவன், உமருடைய கண் பார்வையில் இருப்பவன், உமரின் நிழலாய் இருப்பவன், உமரின் மறுவுருவாய் இருப்பவன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், இரவு நேரத்தில் நீ தொழுதா இன்னும் அதிகமாக நன்றாக இருக்கும் அப்துல்லா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரத்தில் கியாமுல் லைல், இரவு நேரத்தின் தஹஜ்ஜுத் நீ தொடர்ந்து தொழுதால் உன் அமல் இன்னும் பூர்த்தியாகும். எப்பாற்பட்ட மனிதர்கள் அவர்கள், எப்படிப்பட்ட அமல் செய்பவர்கள் அவர்கள். பெருமக்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களை தாண்டி வந்திருக்கிறோம். நான் இன்றும் கூட சுபஹ் தொழுகைக்கு சொன்னேன், முன்னவே நான் அறிவித்தேன், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். நோன்பு பிடித்த நல்லுள்ளங்களே, வாரி வழங்கிய தனவந்தர்களே, இத்தனை நாட்களாய் ரமலானிலே நின்று வணங்கிய கால்கள், நின்று வணங்கிய கல்புகள், நின்று வணங்கிய சரீரத்தோடு நாம் இருக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ரமலானுக்கு மட்டுமல்ல ரப்பு என்பவன் ரப்பு ஷவ்வாலாகவும் இருக்கிறான், ரப்பு துல் கஅதாவாக இருக்கிறான், ரப்பு துல் ஹஜ்ஜாகவும் இருக்கிறான். அவன் எல்லா மாதத்திற்கும் ரப்பு. நாம் ரமலானிற்கு மட்டும் வணங்கி இருந்தோம் என்றால் இந்த ரமலான் இதோ முடிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் அவன் முடிவற்றவன். அல்லாஹு ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறான், என்றும் நோத்து கிடையாது. எனவே இன்றும் நாளையும் இனி வரக்கூடிய நாட்களும் அவன் எப்பொழுதும் நித்திய ஜீவன். ரமலானிற்கு நாம் வணங்கவில்லை பெருமக்களே, ரப்புக்கு வணங்கி இருக்கிறோம், ரமலானுடைய ரப்பை வணங்கி இருக்கிறோம். எனவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நம் அமல்களை தொடரச் செய்வோம். வல்லோன் அல்லாஹ்வின் நன்னாளை நம் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகிழ்ச்சிகரமான நாளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. பெருமக்களே, அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம சித்தத அய்யாமின் பஅத ரமதான், ரமலானிற்கு பின்னால் வரக்கூடிய அந்த 6 நாட்களின் நோன்பை யார் நோற்றாலோ ஃபகஅன்னமா யஸூமு ஆம்மா,
அவன் முழு வருஷத்திற்கும் நோற்றால் என்ன நன்மையோ அந்த நோன்பின் பலன்கள் கிடைக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடந்துவிட்ட ரமலான் ஆஷுராவின் நோன்பை விட சிறப்பு. துல்ஹஜ்ஜின் மாதத்தின் எந்த நன்னாளிலே ஒருவன் நின்று அவன் அரஃபாவிலே தங்கினால்தான் ஹஜ் என்றார்களோ அந்த நன்னாளிலே, அந்த அரஃபாவுடைய நாளிலே நாம் நோற்போமே, அந்த நோன்பை விடவும் சிறந்த நோன்பு கடந்து விட்ட ரமலானினுடைய நோன்பு. பெருமக்களே, அல்லாஹ் நம் ஹயாத்தில் பரக்கத்து செய்வானாக. எதிர்வரும் ரமலானையும் நம் அனைவரையும் அடைய செய்திடுவானாக. இறுதியாய் உங்களுக்கு பணிவான வேண்டுகோள், இந்நன்னாளில் எத்தனையோ அமல்கள் உண்டு, எத்தனையோ துஆக்கள் உண்டு, எத்தனையோ சிறப்புகள் உண்டு. நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நாங்கள் இத்தனை நாள் செய்த அமல்கள் எல்லாம் அமல்களே இல்லை. இத்தனை நாள்கள் நாங்கள் செய்ததெல்லாம் அமல்கள் அல்ல. நாங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் ரப்பே எங்களிடம் இருந்து நீ ஏற்று அல்வாயாக என்று துஆ செய்யுங்கள். பெருமக்கள், அல்லாஹ்விடம் கபூலியத்தை கேளுங்கள், அல்லாஹ் ஒப்புக்கொள்வதற்கு கேளுங்கள். இறைவா, உன்னிடத்தில் நாங்கள் தொழுதது, எங்கள் சரீரத்தை கொடுத்தது, எங்கள் ரூஹை கொடுத்தது, எங்களுடைய இபாதத்தை கொடுத்தது, எங்கள் தக்வாவை கொடுத்தது. ஏனென்றால் யார் அல்லாஹ்விடம் கபூலை கேட்கிறார்களோ அவர்கள்தான் இறையச்சம் உடையவர்கள். யார் இறையச்சம் உடையவர்களோ அவர்களுக்குத்தான் வஇத அல் முத்தகில் முத்தகீன் வஇத அல் ஜன்னத் லில் முத்தகீன். யார் இறையச்சம் உடையவர்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான், அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். எனவே அன்பியாக்கள், வலிமார்கள், உலமாக்கள் என்ன அமல்கள் செய்தாலும் முதலில் அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்பது, நான் செய்து விட்டேன் யா அல்லாஹ், முதல்ல என்றிருந்து கபூல் செய் ரஹ்மானே என்று கேட்போம். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் பொழுதும், இறைவா நான் நோன்பு நோற்றேன், நோன்பு நோற்றேன், நோன்பு நோற்றேன், இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டோம். பெருமக்களே, அதே போன்று இந்த ரமலானையும் கபூலுக்கு கேளுங்கள். அல்லாஹ் இன்னும் ரமலானை நமக்கு தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய இந்த நன்னாளை மகிழ்ச்சிகரமான நாளாக ஆக்கி அருள் புரிவானாக. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் ஏழ்மை இல்லாமல், என்றும் கவலைகள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் இல்லாமல் ஆரோக்கியமான நல்வாழ்க்கை வழங்கி, யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கிறார்களோ நம் சமூகம் அவர்களுக்கு உடன் நிவாரணத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் ஹைரை நாடி இந்த சமூகத்திலே கையேந்தி இரண்டும் கேட்டு அமர்ந்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான ஹைரை, மன உளைச்சல் இல்லாத, மன வலி இல்லாத, உடல் வலி இல்லாத மகிழ்ச்சிகரமான வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. தங்கள் கஷ்டங்களை பகிரங்கமாக சொல்ல முடியாத உள்ளத்திற்கு அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. இழந்துவிட்ட ஒரு சமூகம் பொறுமையை கடைபிடிக்க முடியாமல் தத்தளித்து போயிருக்கும் அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தந்தருள் புரிவானாக. இளம் வயதில் நம் சமூக மக்களின் இளைஞர்கள் வஃபாத் ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. கொடிய நோய்களை விட்டும், கொடூர மரணங்களை விட்டும், பிறர் நம்மளை நிர்பந்திப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.